ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் இந்த மீனாக்கு வேறு வேலையே இல்லைங்க. மீனா பொண்ணு ரோகிணி பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கான்னு அவங்ககிட்ட பேசணும். நீ எப்போ இந்த உண்மையை சொல்ல போகிற அப்படி கேட்டுகிட்டே இருக்கா. 2 வருஷம் என்ன 40 வருஷம் ஆனாலும் ரோகிணி கடந்த கால வாழ்க்கையை சொல்ல போகிறதில்ல வீட்டில். இவளே தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இவளோட வியாபாரத்தையும் கெடுத்துக்கிட்டு முத்தோட சவாரியும் கெடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் மாமியார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டுகிட்டே தான் இருப்பாள். ஆனால் அந்த ரோகிணி மேலே 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 முன்னேறி போய் ஜாலியாக தான் இருக்க போகிறாள். இப்போ எல்லாம் ஆகிப்போச்சு. கடைசியில் கிருஷ்ண எப்படியோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், மனோஜ் கூட சேரணும், அப்பா பிள்ளையா பாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கு இந்த மீனாவே உடந்தையாக ஒரு ஐடியா கொடுக்குறா. உங்கள் அம்மாவை இங்கே வர வை, துபாயில் இருக்கிற அம்மா இறந்துட்ட மாதிரி ஒரு கற்பனையாக சொல்லு. இதெல்லாம் தேவையாங்க இந்த மீனாக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுதா ஒன்று அது புருஷங்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா வீட்டில் வெளிப்படையாக எல்லாக்கிட்ட சொல்லிட்டு இவ ஃப்ரீயாக இருக்கணும். அவளோட விஷயத்தில் இவன் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இவன் எந்த வேலையும் செய்யாத பைத்தியக்காரி மாதிரி அவள் பின்னால் சுற்றிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. போய் இந்த விஷயம் மீனாக்கு தெரிஞ்சதை விட சுதிக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த விஜயாவுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஏன் இந்த மனோஜுக்கு இந்த கூறுக்கட்ட மனோஜுக்கே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா மீனாவை போட்டுட்டு கடுப்பேறுது. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க தெரியல. டைரக்டர் கதையை இழுத்துக்கிட்டு ஜவ்வரி இழுத்துக்கிட்டு போகிறாரு. ரோகிணியை மேலே மேலே காப்பாற்றிட்டு அவளை நல்லா வாழ்க்கையில் உயர்த்திட்டே இருக்காரு. ஆனால் இந்த மீனா இந்த சிந்தாமணி அவங்க வீட்டில் அவங்க மாமியார் விஜயா நிறைய பேருக்கிட்ட அவளை எப்படி உயர்த்தி மேலே கொண்டு வரன்றத கதையை அப்படியே முடக்கிட்டாரு. இப்படியே போயிருந்தால் பார்க்குற மக்களுக்கும் போர் தான் அடிக்கும் இந்த சீரியலை. ஒரு பக்கம் இந்த நீத்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிங்க. என்ன காரணம்னு தெரில, இந்த நீத்து ஸ்ருதி மேலே ரொம்ப காண்டாக இருந்துன்னு எல்லாமே அகென்ஸ்டாக பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வெறுப்பதுக்காக அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஹக் பண்ணி ரொம்ப அநாகரிகமாக செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சுத்தமாக கொஞ்சமே பிடிக்கல. ரோகிணி இந்த ஜென்மத்தில் திருந்த போகிறதில்ல, விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறதில்ல. மீனாவும் மண்டையை குழப்பிக்கிட்டு அவளோட சந்தோஷமாக வாழ்க்கையும் தொலைச்சிட்ருக்கா. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.